தீர்மானம் எண் 24, வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் சுமார் 7 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் பதிவு செய்துள்ளன. இதில் சுமார் 2 கோடி பேர் வேலை செய்கின்றனர். அவர்களில் கணிசமானவர்கள் பிற மாநிலங்களை சார்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆவார்கள். நிறைய பீகார்ல இருந்தும் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்காக தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தேவைப்பட்டால் சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. இது தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு நாம் எடுக்கிற வேண்டுகோள். தீர்மானம் எண் 25, இதுவும் முக்கியமான ஒரு தீர்மானம். அமைச்சரவையிலும் ராஜ்யசபா, எம்எல்சி போன்ற மேல் அவைகளிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தற்போது பிரதமரை உள்ளடக்கி 29 கேபினெட் அமைச்சர்களும் சுதந்திரமான அதிகாரம் கொண்ட இணையமைச்சர்கள் 3 பேரும் 44 இணையமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக 76 அமைச்சர்களை கொண்டதாக இந்திய ஒன்றிய அமைச்சரவை விளங்குகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 16.2% மற்றும் 8.2% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தால் கேபினெட் அமைச்சர்கள் 29 பேரில் 5 பேரும், இணை அமைச்சர்களில் 8 பேரும் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தற்போது கேபினெட் அமைச்சர்களில் ஒருவர் மட்டும்தான் ஷெட்யூல் காஸ்ட். அதுபோல கேபினெட்டில் 2 எஸ்டி அமைச்சர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒருவர் மட்டும்தான் உள்ளார். 2021ஆம் ஆண்டு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட போது 12 எஸ்சி அமைச்சர்களும் 8 எஸ்டி அமைச்சர்களும் இருப்பதாக பாஜக அரசால் விளம்பரப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் அதிகாரம் குறைவான இணை அமைச்சர்களாகவே, எம்ஓஎஸ் இணை அமைச்சர்களாகவே நியமிக்கப்பட்டனர். இந்த குறைபாட்டுக்கு காரணம் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருந்தாலும் அமைச்சரவையில் இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான். இதே நிலைதான் மாநில சட்டமன்றங்களிலும் நிலவுகிறது. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு தரட்டும், வேற கட்சிக்கு கேட்கல. பிஜேபியிலேயே ரிசர்வேஷன் இந்த கேபினெட். வட்டமேசை மாநாட்டில் நடைபெற்ற விவாதங்களின் போதே எஸ்சி மக்களுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான உரிமை இருந்தால் மட்டும் போதாது, அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கும் உரிமை வேண்டும் என புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்தினார். 1931, 32 ஆகிய ஆண்டுகளில், ஏறத்தாழ 90 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்த ஆதிதிராவிட சமூக தலைவர்களில் ஒருவரான திரு வி.ஐ. முனுசாமி பிள்ளை அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அமைச்சரவையில் பிரதிநிதித்துவமும் அந்த விகிதத்தில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னரும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் ஒன்றிய அமைச்சரவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற முடியவில்லை. எனவே அமைச்சரவையில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அவர்களது மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களவை உள்ளிட்ட மேலவைகளிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதற்கேற்ப சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது.